பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினம் ஆண்டவர் நம்மோடு வித்தியாசமாய் இடைப்பட்டதையும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதையும் தெளிவாக உணர முடிந்தது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமானவர்கள். அதனால் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் விசேஷமாய் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் என்றால் இயேசுவனுடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அவர் மாதிரியை பின்வைத்து போனார். இந்த வசனத்தை எல்லாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்து, என் பிள்ளைகளாகிய நீங்கள் என் சீஷர்களாக என்னோடு இருக்க விரும்புகிறவர்கள் இந்த அடிச்சுவட்டிலே நடந்து வர வேண்டும். அவங்க தான் சீஷர்கள். நீங்கள் பாட்டு பாடிட்டு சத்தம் போட்டுட்டு சீஷர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. பாட்டு பாடணும், சத்தம் போடணும், துதிக்கணும், அபிஷேகம், அந்நியபாஸ் எல்லாமே இருக்கணும். இதை மாத்திரம் வைத்துக்கொண்டு நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்லிவிட முடியாது. வசனம், இந்த வசனத்தில் பல காரியம் இருக்குதில்ல, அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். சரி, இந்த நாளில் அவருடைய சீஷர்கள் அப்படின்னு சொன்னால் அவரை போல, இயேசுவை போல, லைக் ஜீசஸ். அதான் அவனுடைய மைண்டில், லைக் ஜீசஸ், ஐ வாண்ட் டு பி லைக் ஜீசஸ். இயேசுவை போல நான் இருக்க விரும்புகிறேன். அவரை போல வாழணும், அவரை போல ஜெபிக்கணும், அவரை போல ஊழியம் செய்யணும். அதுதான் நான் ஜெபித்த ஜெபம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து நான் ஜெபித்த ஜெபம். நான் நிறைய ஊழியக்காரருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வாசிப்பேன். சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை, டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய வாழ்க்கை, ஓரல் ராபர்ட் அவருடைய வாழ்க்கை, டி.எல். ஆஸ்பான் அவர்கள், இப்படி பல ஊழியக்காரங்க தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க, ரிச்சர்ட் உம்பராண்ட் அவருடைய வாழ்க்கை, இந்தியாவில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்கள், மிஷினர்களுடைய வாழ்க்கை. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வாசித்து அவனுடைய வாழ்க்கையிலேருந்து ஏதாவது நான் கற்றுக்கொள்ளணும், என்கிட்ட இல்லாத ஒன்று அவன்கிட்ட இருக்கும்ல விசேஷமாக, அதெல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதெல்லாம் ஆசையாய் வாசித்து நான் ஜெபம் செய்வேன். என்கிட்ட இந்த சுபாவம் இல்லையே, நான் இப்படி இல்லையா ஆண்டவரே, நானும் இந்த மாதிரி சுபாவம், இந்த மாதிரி உள்ளவனாக மாறணும்னு ஜெபம் செய்வேன். நிறைய ஊழியக்காரங்களோட அவனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், நிறைய காரியங்கள், தி மேன் ஹூ வாக்ஸ் வித் காட் என்று பில்லி கிரஹாம் அவருடைய புஸ்தகத்தை வாசித்த போது நான் நிறையா கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு தேவ மனிதர் ஊழியக்காரர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓரல் ராபர்ட் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊழியர். ஆரம்ப காலத்திலிருந்தே 70களிலிருந்து அவருடைய மேகசின் அபண்டன்ட் லைஃப் எல்லாம் எனக்கு வரும், மாதந்தோறும் வர முடியும். அவர் வெளியிடுற அத்தனை புஸ்தகமும் என்கிட்ட உண்டு. அவர் வெளியிட்ட பைபிள் கூட என்கிட்ட உண்டு. அவ்வளோ அவருடைய கடிதம் எழுதுவேன், பதில் எழுத, அவருடைய மினிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா நான் கற்றுக்கொண்டேன். அந்த மாதிரி டி.எல். ஆஸ்பான் அவனுடைய புஸ்தகங்கள் எல்லாம் எனக்கு வரும். அவனுடைய மேகசின் ஃபெய்த் டைஜஸ்ட் வரும். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன். அந்த மாதிரி கென்னத் ஹேகின், நிறைய ஊழியக்காரங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் தேவனால் பயன்படுத்தப்படுறவங்க, அதெல்லாம் வாசிக்கும்போது நிறைய கற்றுக்கொண்டேன். உண்மைதான். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை வாசிக்கும்போது தான் ஒரு முழுமை, ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு பரிபூரணம், அதைத்தான் அங்கே பார்க்க முடியும். ஒவ்வொரு ஊழியரிடத்துலேருந்து நிறைய நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவங்களோட தொடர்பு வைக்கும்போது பிரதர் டி.ஜே. தினகரன் அவங்களோட எனக்கு நல்ல பழக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவங்களை சந்தித்து பேசும்போது நிறைய நான் கற்றுக்கொண்டேன். அவங்கள்ட்ட காணப்பட்ட தெய்வீக அன்பு, அது மாதிரி அவங்கள சிலர் குறை சொல்லுவாங்க, பிடிக்காமல் பேசுவாங்க. அவங்கள பற்றி பிரதர் என்கிட்ட நல்லதாக பேசுவாங்க. ஒருத்தரை பற்றி அவங்க குறை சொன்னதே கிடையாது. அந்த ஊழியக்காரர் அப்படி இப்படிலாம் சொன்னதில்லை. பிரதர் குறை சொல்கிறவங்களையே என்கிட்ட அவங்கள பற்றி பெருமையாக சொல்லியிருக்கு, கேட்டுப்பட்டு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சுபாவங்கள்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபிச்சிருக்கிறேன். அது மாதிரி பிரதர் ஜீவானந்தம் பிரதர், அவங்க நிறைய ஊழியக்காரங்க, வேதரங்க சாஸ்திரியார், அவங்க எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்களோட உட்காந்து பேசும்போது நிறைய சொல்லுவாங்க அவருடைய காரியங்கள். நிறைய கற்றுக்கொண்டிருக்கிற பல ஊழியர்கள் மூலமாக, ஸ்டான்லி அண்ணன், அது மாதிரி அகஸ்டின் ஜெபகுமார் ஊழியத்தை போன்று அவங்களோட உட்காந்து பேசுவோம். அது மாதிரி பல ஊழியர்கள், சாம் ஜபத்ரை அண்ணன், அது மாதிரி நிறைய காரியத்தை நம்ம ஒவ்வொருத்தரிடந்து கற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி
ஆனால் ஒரு முழுமையான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணுமானா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. அவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்து விட்டு போனார். அடிச்சுவட்டுகளை பின்பற்றி வரும்படி சொன்னார். அதனால் நான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த 4 சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நான் சொன்ன பாருங்கள், திரும்ப 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 நான் வாசித்தேன். முழங்காலிலேயே நான் வாசிப்பேன். அதை வாசித்து அந்த வசனம் என்னோடு பேசும். அப்போ என்னுடைய கண்ணீர் என் பைபிளில் விழுந்திருக்கிறார். என் கண்ணீரினால் நனையப்பட்ட வேத புஸ்தகம் தான் என் கையில் இருக்கிறது. அந்த வசனம் வாசிக்கும் போது ஆவியானவர் இடைப்படுவார். என்கிட்ட இந்த சுபாவம் இல்லையே, என்கிட்ட இந்த குணம் இல்லையே, இயேசு எப்படி இருந்திருக்கிறார், அது எனக்கு வேணுமே, அப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது நான் ஜெபித்திருக்கிறேன். அந்த இயேசுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு அசைவுகள், பேச்சுகள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசுவை பின்பற்ற நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். எல்லா ஊழியர்களையும் நேசிக்கணும். எல்லா ஊழியரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நல்ல காரியம் இருக்கிறது. ஆனால் முழுமையாய் நம்ம கற்றுக்கொள்ள நம்முடைய கண்கள் எப்பவும் இயேசுவின் மீது பதிந்திருக்கணும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் தைரியமாக சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். பைபிளை தரங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 237வது பக்கம் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். இந்த மாதிரி சொன்ன ஒரே ஒருவர் பவுல் அப்போஸ்தலன் தான், இல்லை? உண்மையில் பாங்க, அவர் தான் சொல்லு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சரியான நபர் பவுல் அப்போஸ்தலன் தான். அவர் தான் சொல்கிறார், தைரியமாக சொல்கிறார், என்னை பின்பற்றுங்க, நான் இயேசுவை பின்பற்ற மாதிரி என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லுகிறார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தகுதி உள்ள மனிதர் அவர் தான். நாம் அப்படி சொல்ல முடியாது. நாம் ஓரளவுக்கு அவரை பின்பற்றுகிறோம். முழுமையாக 100க்கு 100 இயேசுவை பின்பற்றி கொண்டு இருக்கிறோன்னு சொல்ல முடியுமா? இன்னும் நம்ம நிறைவை நோக்கி போகிறோம். இன்னும் குறைகள் இருக்கிறது. அந்த அவரை தியானித்து நம்ம ஆண்டவரை நோக்கி இன்னும் நிறைவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான் என்னுடைய அனுபவம் என்று நான் சொல்லுவேன். அப்போ இயேசுவே என்னை உம்மை போலாக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆரம்ப காலத்தில் இருந்து என்னுடைய ஜெபக்குழுவிலையும் கற்றுக் கொடுப்பேன். இயேசுவை போல மாற விரும்புங்க, இயேசுவை என்னை உம்மை போல் ஆக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு ஜெபம், அப்படி ஜெபம் பண்ணுங்க என்பதாக. சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை தியானிக்க நிறைய காரியங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அதெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். நிறைய நான் எழுதி வச்சுருக்கிறேன். தியானித்து இயேசுவிலே காணப்பட்ட அந்த காரியங்கள், குணங்கள், சுபாவங்களை நிறைய நான் குறிப்பாக எழுதி வச்சு அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி சுபாவம் வேணும், எனக்கு இந்த மாதிரி அனுபவம் வேணும் அப்படிலாம். நேற்றுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் சாட்சியாய் வாழ்ந்தார். அவருடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையை கடைசி வரைக்கும் அவர் செய்தார். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஃபேமிலியில் செய்ய வேண்டிய பொறுப்புகள், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பிதாவுக்கு தனக்கு உள்ள காரியம், பிதா என்ன சொல்லுகிறேன் கேட்டு அதன்படி தான் செய்தார். அது மாதிரி நான் சுயமாக எதுவுமே செய்யவில்லை, பேசவில்லை என்று சொல்லுகிறார். அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் எப்படி இருந்தார், அந்த மாதிரி நம்ம பைபிளில் பார்க்குறோம். சமுதாய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார், அந்த மாதிரி எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கை, ரிலீஜியஸ் வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார், எதிர்ப்புகளை எப்படி அவர் சந்தித்து அதை எப்படி மேற்கொண்டார், ஒவ்வொன்றையும் தியானிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மாதிரி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, நான் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் வேணும்னு கேட்டு ஜெபித்த காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தொடர்ச்சியாக எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. என்னை கவர்ந்து கொண்ட தொடப்பட்ட நான் இயேசுவிடத்தில் கண்ட காரியங்கள், வாஞ்சித்த காரியம், அதுக்கு மேலே நிறைய இருக்கலாம். நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் அதெல்லாம் குறித்து வச்சு அதை வாசிக்கும் போது இயேசுக்கிட்ட இந்த கோணத்தில் நான் கண்டுபிடிச்ச எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. சரியா? வெறும் வல்லமை தாரும், வரம் தாரும், அபிஷேகம் தாரும், உண்மைதான், அதெல்லாம் தேவைதான். அதுக்கும் ஜெபிக்கணும். அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை? அதனால் இப்போது அதில் ஒன்றை என்னை கவர்ந்து கொண்ட அவருடைய சுபாவங்களில் ஒன்று, இயேசு கிறிஸ்துவை போல நான் நேசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை போல அன்பு எனக்கு வேணும் என்பதாய் நான் ஜெபிக்கிறது உண்டு. அவரை போல அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? 148வது பக்கம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 148வது பக்கத்தில் 34-30 வசனம் பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சொல்ல, நான் உங்களில் அன்பாய் இருந்ததைப் போல. இயேசுவனுடைய அன்பு ரொம்ப என்னை கவர்ந்து கொண்ட ஒரு காரியம். முதலாவது இயேசுவின் அன்பு. இயேசுவை போல அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு நான் ரொம்ப தாகத்தோட கண்ணீரோடெல்லாம் நான் செபித்திருக்கிறேன். அவருடைய அன்பை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இயேசுனுடைய அன்பு, அவர் மிகவும் அன்பானவர் என்பது நமக்கு தெரியும். சும்மா சொல்லிடாதபடி அதை தியானித்து பாருங்களேன். சிறு பிள்ளைகளை பெற்றோர் தொடும்படி தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு வர்றாங்க. அப்போது சீசர்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் தொந்தரவு பண்ணும். இயேசு கிறிஸ்து ரொம்ப பிஸியாக ஊழியம் செய்கிறவர், எதுக்கு இந்த குழந்தைகளை கொண்டு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, எல்லாம் போங்க கொண்டு போங்கன்னு அதட்டுறாங்க. இயேசு அதை பார்த்துட்டு அவர் துக்கப்படுகிறார். சீசர்களை கூப்பிட்டு கடிந்து கொள்கிறார். சிறு பிள்ளைகள் என்கிட்ட வர இடம் கொடுங்க. இல்லாண்டவர் அவங்க தொந்தரவு பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகளில் அது அழும், மிதிக்கும், அது சில தொந்தரவு பண்ணும், அவங்களுடைய தாடி பிடிச்சி இழுக்கும். அது சும்மா இருக்குமா? குழந்தை கையில் கொடுத்தா, சில குழந்தைகள் ஆசையாக எடுத்தா உடனே பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கல, அதை அப்படி பிடிச்சி இழுக்கும், முடியை பிடிச்சி இழுக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைகளை பார்த்தா அது தொந்தரவு மாதிரி அவங்க நினச்சாங்க. ஆனால் இயேசு அப்படி நினைக்கல. அவர் சொன்னார், குழந்தைகளை நான் நேசிக்கிறேன். சிறு பிள்ளைகள் தொந்தரவு பண்ணணுன்னு நீங்கள் பார்க்காதங்க, அந்த பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். அது தொந்தரவு பண்ணால் கூட அதில் ஒரு அருமையான ஒரு சந்தோஷம் இருக்கிறாரு. குழந்தைகளை கொண்டு வாங்க. அதனால் குழந்தைகளை அவர் அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்குற. சிறு குழந்தைகளை சிலருக்கு குழந்தைனால பிடிக்காது. எதுனா மாதிரி சேட்டை பண்ணுது, மாதிரி இது பண்ணுது அப்படின்னு நினைப்பாங்க குழந்தைகளை. ஆனால் இயேசு சிறு குழந்தைகள் மற்றவங்க தொந்தரவு பண்ணும், சேட்டை பண்ணும், டிஸ்டர்ப் பண்ண நினச்சாலும் அந்த குழந்தைகளை அவர் கையில் எடுத்து அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார் என்று பார்க்குற. மடியில் எடுத்து வச்சிருப்பார். ஒரு சமயம் சிறு பிள்ளை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தி அப்போ அவன் பேசுகிறார். குழந்தை கொத்த தன் மடியில் எடுத்து வச்சிருப்பார். குழந்தைகளை அவர் தொந்தரவாக நினைக்கல, நேசித்தார். ஒவ்வொரு குழந்தைகளையும் அவர் நேசித்தார். அவருடைய அன்பு சின்ன குழந்தைகள் மீது கூட அவருக்கு பெரிய ஒரு அன்பு இருந்தது. சின்ன பிள்ளைகளை மடியில் தூக்கி வைத்து கொண்டார், கையில் அணைத்து கொண்டார். அந்த அன்பை பார்க்கிற. தொந்தரவாக அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் சிலர் குழந்தைகளை பார்த்து முகம் சுளிக்கிறத பார்த்துருக்கிறேன். சிறு பிள்ளைகள் சேட்டை பண்ணும், கொஞ்சம் சில சமயம் கீழெல்லாம் விளையாடி அழுக்காக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறீங்க? இயேசுவனுடைய அன்பு, அந்த அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு நாம் ஜெபிக்கணும். ஒரு வாலிபன் இயேசுவண்டே வருகிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள என்ன செய்யணும்னு ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவனுக்கு பணத்து மேலே ஆசை, கிரேசி, பணம் 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 என்பதால். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை வைத்து தருத்தரு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னா துக்கத்தோடு போயிட்டான். ஆனால் இயேசு அவனை நேசித்தார். அவன் பாவத்தின் அந்த பணத்து மேலே கிரேசியாக இருந்து பணம் சம்பாதிக்கத்தான் நோக்கமாக இருந்தான். அதனால் அவர் வெறுக்கலை. ஆண்டவர் அவனை நேசித்தார். ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சிலருக்குள்ளே சில மீறுதல் பாவங்கள் இருக்கும். அது நிமித்தம் சிலர் முகம் சுளிப்போம், அவங்கள நம்ம வெறுப்போம். அப்படி இல்லை, இயேசு எல்லாரையும் நேசித்தார். அந்த அன்பு வாலிபன், அவனை வயசுக்கு ஏற்ற சில பாவங்கள் குறைகள் இருக்கும். அதுக்காக அவனை வெறுக்கிறது, முகம் சுளிக்கிறது, அவனை நேசிக்காமல் புறம்பை தள்ளுவது அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் மேலே அன்பாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு பிடிக்காத சுபாவம் எனக்கு இருந்தால் கூட நான் அவனை நேசிக்கணும். உமக்கு பிரியமில்லாத சில காரியம் இருந்தால் கூட நான் அவனை நேசிக்கணும். ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாரும். நீர் நேசித்த மாதிரி நான் நேசிக்கணும் என்பதாக ஜெபம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, இயேசு பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். மத்தேயு 9:10 ஆயக்காரரோடு பாவிகளோடு இயேசு பந்தி இருக்கிறார். ஆயக்காரர்கள் அந்த காலத்தில் மதவாதிகளால் புறக்கணிக்கப்பட்டவங்க, பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவங்க, விபச்சார பாவம், பலவிதமான பாவங்கள் செய்தவர்கள். அவங்க கூட இயேசு பந்தி இருக்கிறார். உட்கார்ந்து அன்பா அவங்களோட பேசிக்கொண்டு பந்தி. என்ன இவர் இயேசு கிறிஸ்து, அவர் தீர்க்கதரிசி, பரிசுத்தமுள்ள தேவன்னா எப்படி இந்த பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறாரு? அப்படி தான் மதவாதிகள் பேசினாங்க. ஆனால் இயேசு அவர்களை நேசித்தார். நம்ம அவங்கள நேசிக்கணும். நம்ம நேசிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சில சமயத்தில் அந்த அன்பு நமக்குள் இல்லாமல் போய்விடுகிறாரு. இந்த திருநங்கைகள் இருக்காங்கல்ல, திருநங்கைகள், எனக்கு உண்மையாகவே அவங்கள பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் அவங்கள நேசிக்கலை. அநேக வருஷத்துக்கு முன்னால் அவங்கள பார்த்தாலே அவங்க மாதிரி கேட்குறதெல்லாம் பார்த்தா நான் ஒதுங்கி போயிடுவேன். பார்த்தா பயமாக இருக்கும், ஒரு அன்பு வரலை எனக்கு. ஆனால் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு நண்பர் அவங்கள கொஞ்சம் பேரை நம்ம ஜெபத்துக்கு, திறப்பினவா ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த திருநங்கைகள் என்கிட்ட நான் பேசும்போது
அவங்க எப்படி பேசுகிற அப்பான்னு உரிமையோடு பேசினாங்க, ஒரு பாசத்தோடு பேசினாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அவங்க மேலே ஒரு அன்பு உண்டாகும்படி ஆண்டவர் கிரியை செய்தார். ஆண்டவர் சொன்னார், இவங்களை நான் நேசிக்கிறேன், இவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, நீ அவங்கள நேசிக்கணும். ஆண்டவர் அதன் பிறகு அவங்கள்ட்ட ரொம்ப பாசமாக பேச ஆரம்பித்த உடனே ரொம்ப அன்பாயிட்டாங்க அவங்க. அது மாத்திரம் இல்லை, நான் மதுரைக்கு ஒரு சமயம் ஊழியத்துக்கு போயிருந்த சமயம் சொன்னாங்க, அப்பா எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே நாங்கள் திருநங்கைகள்லாம் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன் இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா எங்களை எல்லோரும் ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்க, தப்பாக பார்ப்பாங்க, மற்றவங்களாம் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அருவருப்பாக ஒதுங்கி போவாங்க. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னாங்க. என் இருதயமே உடைந்து விட்டது. அப்போ அவங்க மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அன்புக்காக இயங்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ போ. நான் சொன்னேன், நான் வர்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு மனிதரையும் நம்ம தப்பாக நினச்சி புறக்கணித்து விடவே கூடாது. இயேசுவனுடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள். பாவிகளின் சிநேகிதர், உலகம் அவளை பாவி என்று ஒதுக்கி தள்ளினது, அவங்க கூட உட்காந்து சாப்பிடுகிறார், அவங்களோட அமர்ந்திருக்கிறார். நான் வர்றேன் அவங்க இடத்துக்குன்னு சொல்லி அங்கே போன போது அவ்வளோ சந்தோஷம் அவர்களுக்கு. இயேசுவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த அன்பு, இயேசுவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு முகசுளிப்போ ஒரு காரியமாக நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆரம்பத்தில் எனக்கு அப்படி இல்லை. நான் சிலர்லாம் பார்த்தாக்கி எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது, அவங்கள்ட்ட போக, அதாவது அவங்கள வெறுக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கு மனம் இல்லாமல் இருந்தார், அவங்கள்ட்ட பேசுகிறது அதுக்கெல்லாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அவங்கள நேசிக்கிறேன், நான் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், நீ அவங்கள நேசிக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவில் தான் அந்த அன்பு. ஆண்டவரே, எனக்கும் அந்த அன்பை கொடுங்க. யாரையுமே நான் அற்பமாக நினச்சிடக்கூடாது, யாரையுமே விதர்ப்பமாக நான் பார்த்துடக்கூடாது, அவங்கள நான் நேசிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அன்புக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் அன்பை தந்த. அதனால் இன்றைக்கி நிறைய இது மாதிரி திருநங்கைகள் என்னை பார்க்க வருவாங்க, அன்பாக பேசுவாங்க. அவங்கள்ட்ட அன்பாக பேசினா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்போ இயேசு அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார், நம்ம அன்பாக இருக்கணும். இயேசுவனிடத்தில் அந்த அன்பை கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறாரு, அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆரம்பத்தில் எனக்கு இல்லாமல் இருந்ததை கர்த்தர் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள செய்தார். அதுக்காகலாம் நான் ஜெபிச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சினிமா துறையில் உள்ளவங்களை ஒரு மாதிரி நான் நினச்சி இருப்பாமா. ஆண்டவர் சொன்னார், நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, நீ அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லியிருக்கிறியான்னு கேட்டபோது உள்ளம் உடைந்த ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். மன்னிங்க ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாங்க. உங்கள் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? யாரையுமே தப்பாக நினைக்காம, யாரையுமே தாழ்மையாக அல்லது தாழ்வாக நினைக்காம, எல்லாரையும் ஒரே மாதிரி நீங்கள் நேசிக்கிறீங்களா, அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், அந்த அன்பு எனக்கு வேணும், நானும் அப்படி நேசிக்கணும் என்பதாக ஜெபித்திருக்கிறேன். இயேசுகிட்ட ஒரு தொழுநோய் வியாதியஸ்தன் வருகிறான். மார்க் 1:40-41 எழுதியிருக்கல, தூரத்தில் நின்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். இயேசுவின் நாட்களில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க மனுஷங்க பக்கத்தில் வரக்கூடாது, அது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. குடும்பத்தார் கூட பக்கத்தில் போக மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் கூட போக மாட்டாங்க, கல் எடுத்து அடித்து விரட்டிடுறாங்க. ஊருக்கு வெளியில் தான் இருக்கணும், ஊருக்குள்ளே வர முடியாது. இயேசுவின் நாட்களில் அப்படி ஒரு காரியம் இருந்த தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க ஊருக்கு வெளியில் மலை குகைகளுக்குள்ள காடுகளில் தான் கூட்டமாக இருப்பாங்க. அவங்க கூட யாரும் சேர மாட்டாங்க. தூரத்தில் கொண்டு போய் அவளுக்கான உணவு கொடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க எடுத்து சாப்பிட்டு கொள்ளணும். சாக வரைக்கும் அங்கே அவங்களுக்கு மருந்தும் கிடையாது, அவங்களுக்கு அன்பும் யாரும் காட்ட மாட்டாங்க. அப்படியே கடந்து மறித்து போயிடுவாங்க. எவ்வளோ வேதனை இல்லை? அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதன் தான் தூரத்துலேருந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறான். அது கேட்ட பொழுது எல்லோரும் விலைக்கு ஓடுறாங்க, ஐயோ தீட்டான வியாதி உள்ளவன் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகன்னு சொல்கிறதுக்கு முன்னால் அவன் கிட்ட போய் அவனை தொட்டு, வசனம் சொல்ல, இயேசு அவனுக்காக மனதுருகி அவனை தொட்டு. அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இயேசு அங்கே நிற்கிறார், அவன் தூரத்திலேருந்து கூப்பிடுகிறான். இயேசுவோட இந்த சீஷர்கள் கூட இந்த எல்லாம் விலகி போகிறாங்க. ஏன்னா அது தீட்டான வியாதி, இவன் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், இது சாபமான வியாதியாய் கருதப்பட்டது. இவன் எங்கே ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்துட்டானேன்னு எல்லாம் விலகி ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ தூரத்தில் நின்று தான் கூப்பிடுகிறான். என்ன செய்திருக்கலாம்? ஏசு இங்கிருந்து கொண்டே எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லியிருந்தால் சுகமாகி விடுவான். அவரிடத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு, சுகமாகி இருப்பான். ஆனால் ஏசு அப்படி செய்யலை.
வேதத்தில் வாசித்தீங்கன்னா அந்த அற்புதத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ள அந்த மாதிரி அன்பெல்லாம் இருக்குதா அப்படின்னு சோதித்து பார்த்து நான் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு நான் அழுதேன். பாருங்கள், 41ஆம் வசனம், மார்க்கு 1:41 வசனம். இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, வசனம் சொல்லுகிறார், அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு உனக்கு சுத்தமாகி என்றார். இயேசு ஒதுங்கலை, தூரத்தில் நின்று நான் சுகமாக்கின பிறகு பக்கத்தில் வா, இது தீட்டான வியாதி, அப்படி சொல்லலை. அவன் தூரத்தில் நின்று தான் கேட்டிருப்பான், ஆண்டவரே எனக்கு எனக்கு இறங்குன்னு சொல்லி. அவனுக்கு தெரியுது தீட்டான வியாதி, எல்லாரும் என்னை அருவருப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசு பக்கத்தில் போகிறார். எல்லாரும் பார்த்துருப்பா, என்ன இயேசு பக்கத்தில் போகிறாரு, ஐயோ தூரத்துலேருந்து அவனுக்கு ஏதாவது செய்யலாமா அல்லது விரட்டி விட வேண்டியதானே, அது சாபமான வியாதின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு அதனால தான் சொல்கிறான், அவனுக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும். இயேசு பக்கத்தில் போகிறார். அவன் பக்கத்தில் போய் முதலாவது மனதுருக்குகிறார், கையை நீட்டி அவனை தொட. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்கள். அவனை தொட்டார். சரீரமெல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கிறது, குஷ்டரோக வியாதியினால் புழுக்கள் நெளிந்திருக்க அவனுடைய உடம்பில். அப்படியே துணிகள் அழுக்கு துணியினால் சுத்தப்பட்டு அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு நிற்கிறான். இயேசு பக்கத்தில் போய் அவனை தொடுகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு. எல்லாரும் உன்னை புறக்கணிக்கலாம், சமுதாயமே உன்னை ஒதுக்கலாம், பட் ஐ லவ் யூ மை சன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை தொடுகிறார். தொட்டு அவனை சுகமாக்கினார் என்பதாக நாம் பார்க்க. இதை நான் தியானித்த போது என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. எனக்கு இப்படிப்பட்ட அன்பு இருக்கிறா? நான் இப்படிப்பட்ட அன்பு உள்ளவனாக இருக்கிறேனா? நானாக இருந்த என்ன செய்திருப்பேன் என்பதாக. இந்த அன்பு எனக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் அந்த அன்பை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும். என் வாழ்க்கையில் ஒரு சமயம் நடைபெற்றார். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள சபைக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஒரு நாள் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் முடிந்த உடனே நிறைய சபையை முழங்கால் போட்டாங்க ஜெபிக்கணும்னு. அந்த சபை ஊழியர் சொன்னார், எல்லாருக்கும் கை வைத்து ஜெபிச்சிருங்க. இது ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 80களில் நடந்தார். சரி, இந்த ஒரு கை வைத்து ஜெபித்து கொண்டே வந்தேன். கடைசியில் தூண் மறைவில் பெரிய சர்ச்சுக்குள்ளே பெரிய பெரிய தூணாக இருக்கும்ல, எங்கள் ஒரு பக்கம் ஆலயத்துக்குள்ளே தூண் மறைவில் ஒரு ஆள் முழங்கால் போட்டு அப்படியே இருக்கிறார், முகத்தெல்லாம் மூடிக்கொண்டு அப்படியே இருக்கிறார். அது இருளான பகுதியாக இருக்குது, ஆள் சரியாக தெரியல. கடைசியாக ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் ஜெபிச்சுட்டு அவர் பக்கமாக நான் திரும்பினேன். என் கூட இந்த சபை ஊழியர், இந்த சபை பெரியவங்களாக இருந்தாங்க, எல்லாம் ஒதுங்கிட்டாங்க, அப்படியே பின்னுக்கு போயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியுது அவங்க எல்லாம் விலகி போகிறாங்கன்னு சொல்லி. எனக்கு யோசனை, ஏன் எல்லோரும் இப்போ விலகி போகிறாங்க, இது வரைக்கும் கூட இருந்தாங்களே நீ. நான் அந்த ஆள் பக்கத்தில் போகிறேன், பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசினார், பேட் சுமல் அப்படியே வீசினார். நான் அப்போ தான் அது என்ன சுமலாக இருக்குன்னு கண்ணை ஏறெடுத்து அவரை பார்க்கிறேன். தொழுநோய், அந்த குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்டு சரீரெல்லாம் அழுகி அப்படியே நாற்றம் எடுக்கிறது, அப்படியே நின்று கொண்டு இருக்கிறார். அதை பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டேன் நான். அடுத்த நிமிடம் இந்த அற்புத ஞாபகத்தில் வந்தது. இயேசு கிட்ட போய் தொட்டு மனதுருகி அவனுக்கு அற்புதம் செய்தாரே. அந்த நோய், அதனுடைய அந்த வாசனை என்னை தடுக்கிறது. அப்போ ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு வேணும். இயேசுவின் அன்பை நினைத்த உடனே அந்த அன்பை என்னை ஏவி தள்ளினார். ஒரு பக்கத்தில் போய் நான் நின்று, ஐயா உங்களுக்கு எதுக்காக நான் ஜெபிக்கணும்னு கேட்டேன். அவர் அப்போ தான் என்னை பார்த்தார். அவருடைய முகமெல்லாம் அந்த வியாதியினுடைய கொடூரம் தாக்கி இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஐயா அந்த நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சொன்னது, என் பாவத்தினால எனக்கு இந்த வியாதி. தன் பாவத்தையெல்லாம் சொன்னார். இப்படியெல்லாம் துன்மார்க்கமாக நடந்தேன், யார் சொல்லியும் கேட்கல. என் மனைவி அழுதாள், என் தாய் அழுதாங்க, யார் சொல்லும் கேட்க மாட்டேன். அப்படி துணிகரமாய் பாவம் செய்துட்டேன். அதனுடைய விளைவு இன்றைக்கி வீட்டுக்கு வெளியில் மாட்டு தொழுவத்தில் தான் என்னுடைய படுக்கை. என் பிள்ளைகள் கூட என் பக்கம் வர மாட்டாங்க. நான் அப்படியே மனம் வெறுத்து படுத்திருந்தேன். உங்கள் பிரசங்கம் மைக்கு வழியாக, அந்த ஸ்பீக்கர் வழியாக கேட்டார். இயேசுடைய அன்பை பற்றி பேசினீங்களே, எனக்கும் அந்த அன்பு கிடைக்கணும்னு வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், என் நோய் சுகமாகன்னு எனக்கு ஜெபிக்க வேண்டாம், இந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்காதீங்க, வேண்டாம். என் பாவம் மன்னிக்கப்பட எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நொறுங்குண்ட உள்ளத்தோட என் பாவம் மன்னிக்கப்பட எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுடைய அன்பு
அந்த மனிதர் மேலே உண்டான அன்பு என்னை நெருக்கினார். நீங்கள் பாவத்தை எப்போ உணர்ந்து அறிக்கையிடுகிறீங்களோ இயேசு உங்களை மன்னிச்சு விடுகிறார். அவரோடு சேர்ந்து அழுது கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அந்த இயேசுடைய அன்பு எனக்கு பூரணமாக வேணும்னு நான் அழுது ஜெபித்து என் ஊழிய பாதையில் தேவன் அந்த அன்பை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அவரை போல் அந்த அன்பு. நான் இந்த அற்புதத்தை அப்படித்தான் தியானிப்பேன். இயேசு ஏன் தூரத்துலேருந்து அவனை குணமாக்கி இருக்கக்கூடாது? எல்லாரும் ஒதுங்கி இருப்பாங்க, இயேசு மட்டும் பக்கத்தில் போகிறார். எல்லோரும் பார்த்துருப்பாங்க, இயேசுவே ஜீசஸ் இங்கேருந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம். எதுக்கும் இயேசு செவி கொடுக்கலை, தன் கரத்தை நீட்டுகிறார். என்ன நடந்திருக்கும்? சீஷில் எப்படி பதறி இருப்பாங்க. ஐயோ, தீட்டான வியாதி, அது தொட்டால் இயேசுவும் தீட்டுப்பட்டு விடுவார் என்பதை போல பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு தொட்டால் அவர் தீட்டுப்பட மாட்டார். தீட்டு ஆசீர்வாதமாய் சுகமாய் மாறிவிடும். அப்படி தான் அந்த அற்புதம் நடைபெற்றது. அந்த அன்பு, பாவிகளையும் நேசிக்கிற அன்பு, வியாதியஸ்தர் அவர்களை நேசிக்கிற அன்பு. அது மாத்திரம் இல்லை, அவருடைய அன்பு பகைவர்களையும் நேசிக்கிற அன்பு. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது? பகைவர்களையும் நேசிக்கிற அன்பு. அதனால தான் அவரே சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய புத்திரராயிருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பகைக்கிறவர்களையும் இயேசு நேசித்தார். அந்த அன்பு இயேசுடைய அன்பு. இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பகைக்கிறவங்களையும் நேசிக்கணும், அவங்களுக்கும் உங்களுடைய அன்பு காண்பிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் 4ஆம் ஆவடியில் நான் இங்கே உள்ள சிஎஸ்ஐ சபையில் தான் இருந்தேன். அப்போ 78ஆம் வருஷம் ஆண்டவர் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பித்து, நீ தேசத்துக்காக ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், தினந்தோறும் கூடி ஜெபிக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டார். சரி ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு இடத்தை பார்த்து ஒரு வீட்டு திண்ணையில் நாங்கள் கூடி ஜெபிக்க வர சில தாய்மார்கள் வந்தாங்க, சில சகோதரர்கள். தினம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் சர்ச்சு நடக்கும்போது நாங்கள் கூடி ஜெபிக்க மாட்டோம். அந்த சர்ச்சு ஆராதனை, தினமும் இங்கே ஆராதனை உண்டு. கிராமத்தில் ஆராதனை முடிந்த பிறகு தினமும் ராத்திரியில் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு ஆராதனை 10-15 நிமிஷம் இருக்கும். நாங்கள் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். இது எங்கள் சபை தலைவர்களுக்கு பிடிக்கலை. இங்கே தான் சர்ச் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தனியாக கூடி ஜெபிக்கிறீங்க? சர்ச்சு ஆராதனை வேறு, இந்த ஜெபம் வேறு. அங்கே ஆராதனை, பாட்டு, ஒரு வசனம், அவ்வளோதான். 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது நாங்கள் 2 மணி நேரம் தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அது சிலருக்கு பிடிக்கலை. அதனால் முழு பகையாக என்னை பகைச்சாங்க. அதுக்கு முன்னால் என்னை நேசித்தவர்கள் கூட, இந்து குடும்பத்திலேருந்து இந்த தம்பி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி நேசித்தவங்க கூட என்னை வெறுத்தார்கள். வெறுத்தது மாத்திரம் இல்லை, கேவலமான வார்த்தைகளை பேசினாங்க. எல்லாம் ஜெபிக்கிறவர்களும் தாய்மார்கள், வீடுகளில் இருக்கிற வயதான தாய்மார்கள் எல்லாம் என்னோட சேர்ந்து நல்லா ஜெபிப்பாங்க, சகோதரிமார்கள், அவ்வளோதான். அவங்க வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. சில சபை தலைவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாகலாம் பேசினாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? எங்கள் ஊரில் இருக்கிற, நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன், எங்கள் சொந்தக்காரங்க சொக்காரங்கன்னு இந்துக்கள், அவங்க இதெல்லாம் கேட்டு என்கிட்ட தேடி வந்துட்டாங்க. ஏதோ நீ இந்த இயேசுன்ட்டு போயிட்ட, சரி எனக்கு ஒன்று இயேசு நன்மை செய்தாக போயிட்டான்னு நான் நினச்சோம். அங்கே உள்ளவங்க, அந்த கிறிஸ்தவங்க, உனக்கு விரோதமாக இப்படிலாம் கேவலமாக பேசுகிறாங்க. சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் பேசுகிறாங்க. நாங்கள் என்ன சும்மா இருக்க மாட்டோம், ஒன்றை பற்றி அவங்க பேசுகிற பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி டீமாக வந்துட்டாங்க. கோபத்தோடு வந்துட்டாங்க. எப்படி உன்னை பற்றி இப்படிலாம் கேவலமாக அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். 2ல் 1 பார்த்துருவோன்னு வந்துட்டாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து இதில் தலையிடாதுங்க, இது எங்கள் சர்ச்சை காரியம், அங்கே என்ன வேணாலும் பேசட்டும், நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்காக நன்றின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். இப்போது அதே சர்ச்சில் அவங்கள நான் சந்திக்கணும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதே ஞாயிற்றுக்கிழமை போனால் அந்த முகத்தையெல்லாம் பார்க்கணும்ல. என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் என்ன பாவமாக செய்துட்ட? கூடி ஜெபிக்கிறோம் தேசத்துக்காக. அதுக்கு ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்து ஜெபிங்க. ஆராதனை நடத்துவதில்லை, காணிக்கை எடுப்பதில்லை, யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. ஒன்லி ப்ரேயர் தான் தேசத்துக்காக.
அது கூட பிடிக்காமல் அவளை கேவலமாக பேசினாங்க. இப்போ நான் ஊழியத்தின் ஆரம்ப காலை மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டது. உண்மையிலே நான் ரொம்ப சென்சிட்டிவ், யாரும் எதுவும் நம்மளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள். அதனால் அதை ரொம்ப பாதித்து விட்டது. நான் காட்டில் போய் தேவ சமூகத்தில் அந்த நாட்களில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் போய் ஜெபிக்கிறேன், அந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தேன். மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆண்டவரை கேவலமாக. நீங்கள் சொல்லி தானே நான் ஜெபக்குள்ள ஆரம்பித்து தேசத்துக்காக தானே ஜெபிக்கிறோம், அது என்ன இப்படி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நான் உடனே கர்த்தர் என்ன சொல்லுவார்னு நினச்சேன்னு தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புவார், தூதனை அனுப்புவார், எல்லாத்தையும் அழிச்சு போடுவார். இப்படிலாம் பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி கர்த்தர் உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? 2ல் 1 நான் பார்க்குறேன். உனக்காக நான் இருக்கிறேன், யுத்தம் பண்ணுறேன், அவங்கள ஒரு பழி பண்ணுறேன், உன் பாதத்தில் விழ வைக்கிறேன், அப்படிலாம் ஏதாவது சொல்லுவார்னு தான் நினச்சேன் நான். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவம்லாம் கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, வெறும் சபை பக்தி ஆலய பக்தியில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அப்போ என்ன செய்கிறது ஆண்டவரே? நீ எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்கணும். அதான் ஆண்டவர் எப்பொழுதும் போல். இதுக்கு முன்னால் எப்படி அவங்கள நேசித்த, உன்னை அன்பு காட்டி உன்னை ஆதரவு கொடுத்த போது எப்படி நேசித்த, அதே மாதிரி இப்போவும் நேசி. உன்னை அவங்க பகைக்கும் போதும் உன்னை கேவலமாக பேசும்போதும் அவங்கள நேசிக்கணும், எப்பொழுதும் போல் நேசிக்கணும். அது எப்படி முடியும்? இப்போ அவங்கள பார்த்தாலே அவங்க பேசினது தானே ஞாபகத்துக்கு வரும். இவங்க இல்லாத பொருளால் பேசினாங்க, நம்மளை கேவலப்படுத்தினாங்கள தானே ஞாபகத்தில் வரும். எப்படி நேசிக்க முடியும்? நீ நேசிக்கணும். அதுதான் என்னுடைய அன்பு. நான் சத்துருக்களை நேசித்தேன், என்னை பகைத்தவங்களை நேசித்தேன், என்னை பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க அவங்கள நேசித்தேன், என்னை மென்டல்னு சொன்னாங்க அவங்கள நேசித்தேன். அந்த அன்பு உனக்கு இருக்கணும். அதனால் நான் ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே நீ ஜெபிச்சேன். அப்படிப்பட்ட அன்பு எனக்கு வேணும். சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, கேவலமாக பேசுகிறவங்களை நேசிக்கிற அன்பு எனக்கு வேணும். உங்களுடைய அன்பை எனக்கு தாரும், அந்த அன்பை எனக்கு தாரும் நீ உபவாசம் பண்ணி நான் கண்ணீர் விட்டு அழுதை ஜெபித்தேன். பல நாள் ஜெபித்திருக்கிறேன். நான் ஜெபிக்க அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டது. அந்த இயேசுவின் அன்பு எனக்குள் வந்தது. இப்போ அவங்கள பார்க்கும்போது என்ன இப்படி பேசினாலே, கேவலம் பேச அந்த சிந்தையே இல்லாதபடி அவங்கள நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். சத்துருக்களையும் நேசிக்கிற, பகைக்கிறவங்களை நேசிக்கிற, நம்மை துன்பப்படுத்துகிற, கேவலமாய் பேசுகிறவங்களை நேசிக்கிற அந்த அன்பு, அதான் இயேசுவின் அன்பு. ஒரு உண்மை போல அன்பு எனக்கு வேணும். அந்த அன்பை எனக்கு தாங்க. நீங்கள் எப்படி சத்துருக்களை நேசிச்சிங்களோ, கேவலமாக திட்டுறாங்க அவங்கள கூட நேசிச்சிங்களே, அந்த அன்பு எனக்கு வேணும். அதனால தான் அந்த அன்பை நான் ஆரம்பத்தில் அழுது உபவாசம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொண்டதுனால இப்போ யார் என்னை பற்றி என்ன பேசினாலும், திட்டினாலும், எழுதினாலும், என்ன தான் பேசினாலும் ஒன்றும் என்னை பாதிக்கிறதே இல்லை. ஆண்டவரே அவங்களை மன்னியும் அவங்களை ஆசீர்வதியும் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் நான். அந்த அன்பு நம்ம உள்ளத்தில் வந்துட்டால் நம்ம இதை மேற்கொள்ள முடியும். அந்த இயேசுவின் அன்பு நம்ம உள்ளத்தில் வரணும். ஆண்டவர் அந்த அன்பை எனக்கு தாங்க. என்னை வேதனைப்படுத்துகிறவங்களையும் நேசிக்கிற அன்பு, என்னை கேவலப்படுத்துகிறவங்களையும் நேசிக்கிற அன்பு, அதான் இயேசுவின் அன்பு. அதுக்காக நான் எத்தனையோ நாள் ஜெபிச்சிருக்கிறேன், அழுது உபவாசம் பண்ணி. இன்றைக்கு ஜெபிக்கலாமா? இப்போ ஆண்டவர் அந்த அன்பை எனக்கு தாங்க, உண்மை போல நேசிக்கிற அந்த அன்பை எனக்கு தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இப்போ தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரத்தில் இந்த அன்பின் மற்ற ஆண்டோடைய காரியத்தை எல்லாம் தியானிக்க போகிறோம். இந்த பாடலெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு பாட போகிறீங்க. நேரம் ஆயிட்டதுனால ஒரு நிமிடம் அப்படியெல்லாம் வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே, உம்முடைய அன்பு எனக்கு வேணும். உம்முடைய அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, யாரையுமே அற்பமாய் நினைக்காத அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, உம்மை திட்டுறவங்க, கேவலப்படுத்துகிறவங்க, வேதனைப்படுத்துகிறவங்களே நேசிக்கிற அன்பு, அந்த அன்பு எனக்கு வேணும். இயேசுவே, உம்மை போல் அன்பு எனக்கு வேணும். உம்முடைய அன்பு எனக்கு வேணும். அந்த அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும். நான் யாரையுமே தப்பாக நினைக்கக்கூடாது, யாரையும் குறைவாய் நினைக்கக்கூடாது, யாரையும் நான் அற்பமாய் நினைக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்பை எனக்கு தாரும். என் உள்ளத்தில் அந்த அன்பை ஊற்றும். அப்படிப்பட்ட அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த அன்பை தாரும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படுவதாக. அன்பினால் நிரப்பி விடுவீராக. அந்த இயேசுவின் அன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.